பிராண்டி செய்திகள். ஜெயிச்சதும் என்ன விட்டு போமாட்டீங்களா? வேட்பாளர்களிடம் விஜய் உருக்கமான கேள்வி. பனையூரில் நடந்த சீக்ரெட் மீட்டிங். குதிரை பேரத்தை தடுக்க விஜயின் தற்காப்பு அரண். ஹலோ மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மே 1, 2026. தமிழக சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு இன்னும் 3 நாள் தான் பாஸ் இருக்கு. ஆனா அதுக்குள்ள பனையூர்ல இருக்கிற தவக தலைமையகத்துல ஒரு பயங்கரமான எமோஷனல் சீன் நடந்திருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன விட்டு போமாட்டீங்களான்னு விஜய் கேட்ட அந்த கேள்வி இப்போ அரசியல் வட்டாரத்தையே உலுக்கி இருக்கு. இதுவும் அந்த 7 அதிரடி பொலிட்டிக்கல் அப்டேட்கள். விஜயின் பனையூர் மீட்டிங், 7 முக்கிய தகவல்கள். நேரடி கேள்வி. மற்ற கட்சியிலிருந்து தவகக்கு வந்த அந்த 118 வேட்பாளர்களையும் மத்த நிர்வாகிகளையும் நேர்ல சந்திச்ச விஜய், தேர்தல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க என் கூடவே இருப்பீங்களான்னு ரொம்ப உருக்கமா கேட்டிருக்காரு பாஸ். குதிரை பேர பயம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் மத்த கட்சிகள் தவக எம்எல்ஏக்களை தூக்க பாக்கும்னு ஹார்ஸ் ட்ரேடிங் ஒரு பேச்சு ஓடுது. அது தடுக்கவும் வேட்பாளர்களின் விசுவாசத்தை செக் பண்ணவும் தான் விஜய் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. எக்ஸிட் போல் மீது அதிருப்தி. நம்ம மேல இருக்கிற கோபத்துல போடப்பட்ட கணிப்புடை தான் இதெல்லாம். இதை யாரும் நம்பாதீங்கன்னு தொண்டர்களுக்கு விஜய் செம்ம தைரியம் கொடுத்திருக்காரு. விஜயின் டபுள் என்ட்ரி. விஜய் இந்த தேர்தல பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகளை நேரடியா களம் கண்டிருக்காரு. மத்த எல்லா 262 தொகுதிகளையும் வேட்பாளர்களை நிறுத்தி ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திட்டு இருக்காரு பாஸ். நிர்மல்குமார் எச்சரிக்கை. மே 4ஆம் தேதி திமுகவினர் ஏதாவது சலசலப்பு பண்ணுவாங்க. அதை சமாளிக்க தேர்தல் ஆணையம் தயாரா இருக்கணும்னு தவக நிர்வாகி நிர்மல்குமார் அதிரடியா சொல்லியிருக்காரு. விசில் சத்தம் இந்தியாவை அதிர வைக்கும். உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக நம்ம விசில் சின்னம் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சு ஒரு சரித்திர புரட்சியை ஏற்படுத்தும்னு செங்கோட்டையன் மாசா பேசியிருக்காரு பாஸ். காலை 6 மணிக்கே ஆஜர். மே 4ஆம் தேதி காலையில 6 மணிக்கே கவுண்டிங் சென்டர்ல இருக்கணும். வெற்றி சான்றிதழை வாங்கின உடனே நேரா பனையூர் வந்து சேரணும்னு வேட்பாளர்களுக்கு விஜய் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. விஜய் வேட்பாளர்களிடம் கேட்ட அந்த உருக்கமான கேள்வியை பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் சார் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டைலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். எனக்கு எதிரிகளை விட துரோகிகளை தான் பிடிக்காது. இப்போ விஜய் வேட்பாளர்கள் கிட்ட கேட்டதும் அதையேதான். ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஏன் கூடவே இருங்க பாஸ். விஜய் கேட்ட கேள்விக்கு வேட்பாளர்கள் என்ன பதில் சொன்னாங்க? மே 4ஆம் தேதி தவக கிங் மேக்கரா மாறுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. தமிழகத்தின் பரபரப்பான தேர்தல்களம் மற்றும் தவக அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். Stay tuned with பிராண்டி செய்திகள். Stay tuned. உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.